ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வெள்ளி புத்தூராடி பூரம் மேல்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 6வது நாள். இன்றைய நாள் பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதி ஆச்சரியமாக 5 பாசுரங்கள் முடிவடைந்தது. இந்த 5 பாசுரங்களும் முன்னுரை பாசுரங்கள்னு பார்த்தோம். அதாவது நோன்பிற்கான நாள் முன்னாடியே தன்னுடைய தோழிகள் அனைவரையும் வரவழைத்து நம்ம நோன்பை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது விதிமுறைகள்லாம் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இப்ப அவளுடைய இல்லத்திற்கு சென்றாச்சு. இப்ப 6வது பாசுரமானது அந்த நோன்பிற்கான நாள், அந்த காலை பொழுது, விடியற் காலை பொழுது. எல்லாரும் நோன்பிற்கு தயாராச்சா அப்படின்னு எல்லாரும் கோஷ்டி கூடியாச்சான்னு வந்து பார்த்தா தன்னுடைய 10 தோழிகளை அங்க காணும். அப்போ உடனே என்ன பண்றா, இந்த 10 தோழிகளை விட்டுட்டு நம்ம கண்ணன் முன்னாடி போய் நிக்க கூடாது அப்படிங்கறதுனால இந்த 10 தோழிகளை எழுப்பி கோஷ்டியில் இணைத்து செல்லக்கூடியதுதான் இந்த 6லிருந்து 15 பாசுரங்கள். இதனுடைய சூக்ஷ்மம் என்னங்கிறத நம்ம பின்னாடி ரசிப்போம். பொதுவாகவே பெருமாளினுடைய திருவடியை நேரடியா போய் பற்றுவது சரியா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாதுன்னு நமக்கு பெரியவாள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கா. முறையோடு அதிகாரியோடு பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் முறை. இப்படி பக்தர்கள் மூலமாக போய் பற்ற வேண்டும்ங்கிறது தான் நம் சம்பிரதாயம் நமக்கு வலியுறுத்துகிறது. விபீஷண ஆழ்வான் எப்படி ராமரை போய் அடைந்தார் அப்படின்னா பாகவதோத்தமர்களை கொண்டுதான் பெருமாளை அடைந்தார். நம்மாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தில் 6ஆம் பத்துல சரணாகதி பண்றார். அனுஷ்டிக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி 6ஆம் பத்துல அந்த பாசுரங்களுக்கு முன்னாடி பறவைகளை தூது விடுறார். அதாவது பறவைகள் ஸ்தானத்தில் ஆச்சாரியர்களை வைத்து ஆச்சாரியர்கள் மூலியமாக நம்ம பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு ஆழ்வாரும் நமக்கு காமிச்சு கொடுக்கிற. பிறகு பிராட்டியினுடைய புருஷகாரத்தோடு பெருமாளை அடைவதுதான் உச்சிதம், அதுதான் சரியான வழியும் அப்படின்னு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இப்போ திருப்பாவையினுடைய 6ஆம் பாசுரத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா பாகவதோத்தமர்களை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். எல்லாரையும் அழைத்து கொண்டுதான் நம்ம பெருமாள்கிட்ட போய் முன்னாடி நிக்கணும் அப்படிங்கறதுனால பாகவதோத்தமர்களை துயில் எழுப்பக்கூடிய பாசுரங்களாக 6லிருந்து 15 இருக்கு. அதாவது தலைவி பார்த்தா 10 பெண்களையும் விட்டுட்டு போகக்கூடாது, ஒருத்தர் விடாம கண்ணன் அனைவரையும் பார்ப்பான், ஒருத்தர் குறைஞ்சா கூட மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக 10 பேரையும் அழைத்து செல்லக்கூடிய பாசுரங்கள் இவை. இப்போ இந்த பெண் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6ஆம் பாசுரத்தில் சொல்லப்பட்டுள்ள பெண் யார் அப்படின்னா பிள்ளாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு நாம அவள் எப்பேற்பட்ட பெண் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கலாம். எப்பேற்பட்டவள் அப்படின்னா இந்த கோஷ்டிக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய பெண். அதாவது தானே தன்னோடைய அந்த கண்ணனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவள் அவள். அந்த கோஷ்டியோடு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. என்ன முறை அப்படிங்கறதும் அவளுக்கு முழுசா தெரியாததுனால தானே அந்த கண்ணனை அனுபவித்து கொண்டு அந்த கனவுல அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம். அப்ப வாசல்ல இருந்து அந்த கோஷ்டிகள்லாம் குரல் எழுப்புறா. பெண்ணே எழுந்து வா, இன்னும் தூங்கின்னு இருக்கியே, புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிறா. அதாவது காலங்காத்தால இந்த பட்சிகள், புல் என்றால் பட்சிகள், பறவைகள், இந்த பட்சிகள்லாம் இரையை தேடுவதற்காக கிளம்பியாச்சு. சத்தம் போட்டுண்டே கிளம்பின்னு இருக்கு, காதல விழலையா, எழுந்து வா அப்படின்னு சொல்லி விடிஞ்சாச்சுமா அப்படின்னு சொல்லி எழுப்புறாளாம். உடனே அந்த பொண்ணு உள்ள இருந்து குரல் கொடுக்கறாளாம், இங்க பாருங்கோ, இப்பதான் நேத்திதான் ஜஸ்ட் இப்பதான் உள்ள வந்து படுக்கிறேன், அதுக்குள்ள விடிஞ்சிருத்துன்னு வந்து எழுப்புறையிலே, இன்னும் விடியவே இல்லை அப்படின்னாலாம்.
அச்சுச்சோ, நீயே வேணா வந்து பாருமா, எப்படி எப்படி விடிஞ்சிருக்கு, நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்றாளாம் கோஷ்டிகள். உடனே சொல்றாளாம், நீங்க பண்ற ஆர்ப்பாட்டத்திலையும் ஆரவாரத்திலையும் அப்படியே அந்த பக்ஷி மாதிரி சத்தம் போடுறது, அப்படியே ஒரு சலசலப்பு, ஒரு அந்த இடத்தையே அப்படியே ஒரு சலசலப்பா வச்சுக்க முடியும் உங்களால தான். இதை வச்சுட்டு என்ன நீங்க காலம்புற விடிஞ்சுடுத்துன்றா சொல்ல முடியாது, இன்னும் விடியவே இல்லை அப்படின்னாலாம். சரி, இதை சொன்னா நம்ப மாட்டேங்கிறா. சரி, புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரறவும் கெட்டிலையோ. புல்லரையன் கோயில் அப்படின்னா பக்ஷிராஜன். பக்ஷிராஜனாக இங்க கூறப்படுவது யார் அப்படின்னா நம் கருடாழ்வார். கருடாழ்வானுக்கு ராஜனாக இருப்பது யார்? ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனுடைய கோவிலிலிருந்து வெள்ளை வெளிச்சங்கின் அந்த சங்கநாதம் பேரறவும் உனக்கு காதல விழலையா? எப்பேற்பட்ட தூக்கமும் அப்படியே களைஞ்சு போகக்கூடிய ஒரு சங்கநாதம் அது. பெருமாளினுடைய திருவாராதனைக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு பேரறவம் அது. அதுவும் காதல விழலையா? விடிந்ததற்கு அந்த அடையாளம் போராதா அப்படிங்கிறாளாம். அவ அதுக்கும் அசையற மாதிரியே இல்லையா. உடனே ரொம்ப சரி, வாழ்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசி பார்ப்போம். பிள்ளாய் எழுந்திராய், இங்க பாருமா, இப்பதான் கோஷ்டியில இணைஞ்சிருக்க, இதெல்லாம் முறையே கிடையாது, எல்லாரும் சேர்ந்து போகணும் பிள்ளாய் அப்படின்னு சொல்றா. எதுக்கும் அசையற மாதிரி இல்ல, பதிலையும் காணுமா. தானே தன்னுடைய அந்த கண்ணனோட ஆழ்ந்து அனுபவிச்சுன்னு இருக்காளாம். சரி, கொஞ்சம் இவளுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை மாற்றி தான் கொடுக்கணும். நம்ம ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்து கொஞ்சம் அப்படியே பதபதிச்சு போயிட்டு எழுந்து வந்தாலும் வரலாம் இல்லையா? சரி, பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் அப்படின்னு குரல் கொடுத்தாலாம் வெள்ளியிலிருந்து கோஷ்டிகள் எல்லாரும். அதாவது நம் கண்ணனை கொள்வதற்காக பூத்தனா என்பவள் பாலை கொடுப்பது போல கொடுத்து அதில் விஷத்தையும் தடவி கொண்டு வந்திருக்கா. அச்சோ அப்படின்னு அதை கேட்டாவது எழுந்து வருவான்னு பார்த்தா அடுத்து கள்ளச்சகடம், சகடாசுரன்கிற ஒரு அசுரன் வந்திருக்கான். சகட ரூபத்துல வந்து கண்ணனை அழிப்பதற்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவ எங்கேயாவது அப்படியே அதிர்ந்து போய் வருவான்னு பார்த்தா, அடப்பாவமே, உங்களுக்கு விஷயமே தெரியாதான்னு உள்ள இருந்து அவ சொல்றாளாம். கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொன்னாலாம். இங்க பாருமா, பூத்தனா கிட்ட பால் குடிக்கணும்னு வந்தான், அவளையும் சேர்த்து அவளுடைய உயிரையும் சேர்த்து பருகி விட்டான். அது தெரியாதா உங்களுக்கு? அந்த சகடாசுரன் சின்ன பின்னமா ஆகிட்டான், அதுவும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உள்ள இருந்து ஒரு பதில் வந்துதான். என்னடா அது, எது சொன்னாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கா, இன்னும் விடியலை, நீங்க போயிட்டு கொஞ்ச நாளி கழிச்சு வாங்கோ அப்படின்னாலாம். இவன் எதை சொன்னாலும் மசியவே மாட்டேங்கிறாளே. சரி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், மனநசீலகா முனிவர்கள், கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கிறவா யோகிகள், இவா 2 பேருமே காலங்காத்தால எழுந்தவுடனே ஹரி 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 ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரொளி உனக்கு காதல வேலையா? இது போராதா காலம்புற விடிந்ததற்கான அடையாளம்? இத கேட்டுட்டும் யாராவது தூங்குவாளா? அச்சுச்சோ அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ பாருங்கோ, அவ மனசுலயும் அந்த ஹரிநாதம் உள் புகுந்து கடகடகடகடன்னு இந்த கோஷ்டியில வந்து இணைந்தாளாம். இப்படிதான் இந்த முதல் பெண்ணான இந்த தோழியானவள் இந்த கோஷ்டியோடு வந்து இணைந்தாள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 6வது பாசுரத்தில் அனுபவிக்கப்பட்ட 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி. அதாவது பெருமாளினுடைய 2 சேட்டிதங்கள். முன்னாடி பாசுரத்திலேயே கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்சாச்சு. கிருஷ்ணாவதாரத்துல பண்ணின சேட்டிதங்கள் எண்ணிலடங்காதது. அதுல ஒண்ணு பூத்தனாவுடைய சம்ஹாரம், இன்னொன்னு அந்த சகட்டாசுரனுடைய சம்ஹாரம். இது 2மே. அப்போ நாம இன்னைக்கு நாராயணியத்துல அனுபவிக்க போறது பூத்தனா மோக்ஷ வர்ணனம் அப்படிங்கிற, அதாவது 40வது தசகத்தில் நாராயண பட்டத்திரில் அனுபவிக்கிறார். எப்படி பூத்தனாங்கிறவ அந்த ஒரு ஆயர்பாடியில் அந்த மாளிகைக்கு வந்து எப்படி கிருஷ்ணனை எடுத்து மடியில வச்சுண்டு பாலை கொடுத்து என்ன பண்ண வந்தா, அவளுக்கு என்ன நிலைமையாச்சு அப்படிங்கறத அழகா அனுபவிச்சிருக்கார். அது அழகா ஒரு கதை வடிவுல நன்னா சொல்லியிருக்கார். அந்த இடத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ அந்த பக்கம் கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னை அழிக்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணனே வரப்போறான், அவதரிக்க போறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுது. அதுவும் யோகமாயை வந்து கம்சன் கிட்ட உன்னை கொல்றதுக்கு அவன் பிறந்தாச்சு, ஸ்ரீமன் நாராயணன் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லி நீ தப்பிக்கவே முடியாது மூடா அப்படின்னு சொல்லிட்டு யோகமாயை மறைஞ்சு போயிடுறாளாம். இவனுக்கு அப்படியே வயிற்றுல புளி கரைச்சுட்டே இருக்கு கம்சனுக்கு. என்ன பண்ணா, அந்த ஃபேஷன் ஷோல ஒவ்வொருத்தரையா அனுப்புவா பாருங்க, நல்ல திடுசா அப்படியே ஆடைகள்லாம் அணிஞ்சுண்டு. அந்த மாதிரி அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், பிரளம்பாசுரன் ஒவ்வொருத்தரையா அனுப்புறான். எப்படி அந்த விட்டில் பூச்சியானது அந்த வெளிச்சத்தை தேடி தானா வந்து அந்த வெளிச்சத்துல அந்த நெருப்புல வந்து பட்டுன்னு தெரிச்சு கீழே விழுந்து மடியும். அதே மாதிரிதான் எல்லா அசுரர்களும் தானா கிருஷ்ணனை தேடி வந்து அந்த
பெருமாள் யாரு இல்லையா, ஜெகத் ரக்ஷகன் அவன் கிட்ட போய் அந்த அடியார்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதை பண்ணணும்னு நினைச்சா என்ன ஆறுது, மடிந்துதான் போக வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா மடிஞ்சும் போனா அந்த வரிசையில பூத்தனா இப்ப நன்ன அதே ஃபேஷன் ஷோ தான் வச்சுக்கோங்களேன், நன்ன உடை அணிந்துண்டு வராலாம். அதே தான் இங்க சொல்ற ஃபேஷன் ஷோல மாதிரிதான் நன்ன தலை நிறைய பூ வச்சுண்டு லட்சணமா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஸ்திரீக்கு உண்டான லட்சணங்கள் அனைத்தும் பெற்று அழகா பொட்டு புடவை அப்படின்னு ரொம்ப அழகா பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணியமான பெண்ணாக வடிவம் எடுத்து, அவளுடைய இயற்கை வடிவம் என்னன்னு பார்த்தேன்னா ஒரு பேய், ஆனா அவ ஒரு பெண்ணாக, அதுவும் பெரிய இடத்து பெண்ணாக அப்படி கிருஷ்ணனுடைய இல்லத்திற்கு வந்தாள் அப்படின்னு சொல்லி அததான் சொல்ற, நிஷிச்சரான் வயச்சா கில பூத்தனா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை எடுக்கிறார் பட்டத்ரி. சரி, இவ இப்படி வந்தா அப்படின்னா அப்பா எங்க போயிட்டா, அம்மா எங்க போயிட்டா, நந்தகோபர் எங்க போயிட்டார், யசோதா எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 1, 2, 3 அந்த 3 ஸ்லோகங்கள்ல சொல்றார், நந்தகோபருக்கு கண்ணன் பிறந்த அப்படியே பூரிப்பான், கம்சனுக்கு போய் கப்பம் கட்டணும் அப்படிங்கறதுக்காக மதுரா போயிருக்காராம். அததான் முதல் ஸ்லோகத்துல சொல்ற, விதித கம்ச சகாய ஜனோத்யமக அப்படிங்கிறார். ஏன்னா ஆயர்பாடிக்கும் பேரரசன் யாரு, கம்சன் தாங்கிறதுனால கப்பத்தை செலுத்தணுங்கிறதுக்காக போயிருக்கா. இந்த ஒரு தருணமா வச்சுட்டு அவ வரா, உள்ள வரா அப்படின்னு நம்ம போய் இப்ப போய் கண்ணனை போய் நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. சரி, யசோதா பிராட்டி எங்க போனா அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு வேலையா போயிருக்கா. இந்த குழந்தை இப்பதான் தூங்க வச்சுட்டு 2 ஆய்ச்சியர்களை பக்கத்துல காவலுக்கு வச்சுட்டு உள்ள போலாம் அப்படின்னு போனாலோ இத ஒரு சந்தர்ப்பமா எடுத்துட்டு 6வது ஸ்லோகத்துல சொல்ற, அப்படியே வராலாம். யாரு, அந்த பூத்தனா வராலாம். அவ பாட்டுக்கு வராலாம், எடுத்து மடியில எடுத்து அந்த குழந்தைய வச்சுக்கிறாளாம். ஸ்தனமசௌ பவனாந்த நிஷேதுஷி, அதாவது கேட்கறதுக்கு யாருமே கேள்வியே இல்லையா அங்க. ஏன்னா அவளை பார்க்கறதுக்கே பெரிய இடத்து பெண் மாதிரி இருக்காளாம். பாவம் ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவார்கள் அந்த ஆய்ச்சியர்கள்லாம் ரொம்ப பயந்த சுவாவம் இல்லையா, சட்டுன்னு போயெல்லாம் எதுவும் எல்லாம் பேசிட மாட்டா. இவ பார்க்கறதுக்கே வேற ரொம்ப நன்னா மிடுக்கா இருக்கிறதுனால சரி யாரோ பெரிய இடத்து பொண்ணு வந்திருக்கா போல இருக்கு, குழந்தை எடுத்து வச்சுக்கட்டும், குழந்தைக்கு அந்த கடாட்செல்லாம் விழட்டும், பாவம் அவளுடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்கு. இவ பாட்டுக்கு வந்தாலாம், எடுத்து அந்த குழந்தைய எடுத்து தன்னுடைய மடியில வச்சுண்டாலாம், தன்னோட மார்போடு மார்பா அப்படியே அணைச்சுண்டாலாம் கிருஷ்ணனை. அப்படியே விஷப்பாலை கொடுக்க ஆரம்பித்தாலாம். அப்படியே இவனை இந்த இடத்துல முடிச்சுடலாம் கண்ணனை அப்படின்னு நினைச்சுட்டு ஆரம்பிச்சாலாம். நினைச்சா கம்சனுக்கு நாம பண்ண போற காரியம் இன்னைக்கு அப்படி ஒரு பாலை வார்க்க போறது, அடடா ரொம்ப சந்தோஷத்துல அவளுக்கு பாஸ் யாரு, கம்சன் தானே, நம்ம பாஸை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்த போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணனை நாம இன்னைக்கு எப்படியாவது வதம் பண்ணிடுவோம் நினைச்சுட்டு குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்க ஆரம்பிச்சாலாம். அவன் நினைச்சுட்டு இருக்கா குழந்தை நம்ம கிட்ட மாட்டின்றது. அப்புறமா தான் தெரியறது, கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு சில நொடிகள்ல தெரிஞ்சுடுத்தா மாட்டின்றது தான் அப்படிங்கறத. அதை நன்னா புரிஞ்சுடுத்து, குழந்தைய எடுக்கவும் முடியல, விடவும் முடியல, அவளால அப்படி துடிச்சு போற வழியில அப்படியே பெருமாள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாலோடு அவள் உயிரையும் உண்டான் அப்படிங்கறத 8வது ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்தனமசௌ ஸ்தனிதோபம நிஸ்வனா அப்படிங்கிற அந்த வார்த்தையில அனுபவிக்கலாம். இப்படி பிராணனையும் உண்டாயே குருவாயிர பா, நீதானே அன்னைக்கு பூத்தனாவுடைய பிராணனையும் அப்படியே பால் குடிப்பது போல உண்டாயே, உடலை என்பில் பேச்சு முளையோடு அவளை உயிர் உண்டான் அப்படின்னு தான் ஆழ்வாரும் அனுபவிக்கிறார் இல்லையா. இப்படி பூத்தனாவினுடைய சம்ஹாரமானது இப்படி நடந்து முடிஞ்சது. அப்படி அவள் அப்படியே மயங்கி கீழே விழுந்து அப்படியே உயிர் மடித்து கீழே இறந்து அப்படியே கீழே விழுந்துட்டா. அப்ப கீழே விழுந்த பிறதான் தெரியறது அவ ஒரு பேய் வடிவம் கொண்ட ஒரு பெண் அப்படிங்கறத நன்னா தெரிஞ்சு அங்க இருக்கிறவா எல்லாரும் அப்படியே அலறி போயிட்டாலாம். யசோதா பிராட்டி அப்படியே துடுதுடுன்னு ஓடி வந்து, அச்சோ என் குழந்தைக்கு என்னாச்சு, என் கண்ணனுக்கு என்னாச்சு, என் கண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவளுக்கு பிராணனே போற மாதிரி ஒரு பயம் வந்துடுதான் யசோதா பிராட்டிக்கு. அச்சோ அந்த பேச்சியினுடைய ரூபத்தை பார்த்த உடனே அடடா இந்த குழந்தை பாவம், ஐயோ இவள்கிட்ட எப்படி மாட்டின்றதுன்னு பயந்து போயிட்டாலாம். அப்படியே அரக்கி மேல இப்ப குழந்தை இருக்கு, அதாவது நம் கண்ணன் இருக்கான். அப்போ யசோதா உன்னை தூக்கி வச்சுட்டு பட்டத்திரியில் சொல்ற, யசோதா பிராட்டி உன்னை தூக்கி வச்சுட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, அச்சுச்சோ உனக்கு ஏதாவது கலக்கம் ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு ஓம் பேரையே சொல்லி உனக்கே திருஷ்டி கழிச்சா பாரு. இதை விட ஒரு என்ன சொல்றதுக்கு குருவாயூரப்பா, இப்படி ஒரு என்ன ஒரு சில அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் அது. புவனமங்கல
நாம அபிரேவதே யுவதிபிர் பகுதா கிருத ரக்ஷணக அப்படின்னு உன்னாமத்தை சொல்லியே உனக்கே திருஷ்டி கழிக்கிறாப்ப. எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, சூரியனுக்கே டார்ச் லைட் ஆங்கிற மாதிரி பெருமாளுக்கே பெருமாளினுடைய பேரை சொல்லி திருஷ்டி கழிக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா. இப்படி பூத்தனையானவள் அழிந்து கீழே மடிந்து விழுந்திருந்தா இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடிகள் எல்லாருமே பயந்து போய் கிருஷ்ணனை எடுத்துன்னு போய் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தாயத்தெல்லாம் கட்டி அவனுக்கு மந்திரிச்சு எல்லாத்தையும் போட்டு குழந்தைய ஒரு பக்கம் பார்த்து இப்படி பூத்தனாவுடைய சம்ஹாரமானது ஒண்ணுமே தெரியாத மாதிரி, குழந்தை தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழந்தை அப்படியே முடிச்சுடுத்து 40ல பூத்தனாவினுடைய சம்ஹாரமானது முடிந்தது. 41வது தசகத்துல தான் அந்த பிரேத உடல் இருக்கு இல்லையா, அந்த சடலத்தை எப்படி அப்புறப்படுத்தினா, எல்லாம் காலும் கைகளும் அவ்வளோ பெருசா வளர்ந்து ஓங்கி வளர்ந்து அப்படியே அசுர உடலோட இருந்துதான் அப்படியே எல்லாமே, அதை எப்படி அவ அப்புறப்படுத்தி அந்த இடத்தையே சரி பண்ணினா அப்படிங்கிறது தான் 41ல அனுபவிக்கப்பட்டிருக்கு. இப்படி பூத்தனா சம்ஹாரத்தை பற்றி விவரிக்க சொன்னதுதான் 6வது திருப்பாவை பாசுரம். அதை நாம பட்டத்திரியிலோடைய 40வது தசகத்தில் எப்படி அதை அனுபவிச்சிருந்தாருங்கிறத நம்ம சேர்ந்து அனுபவிச்சோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 7வது பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.